ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஒன் டே ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். போத் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங். நான் வந்து ஃபுல் டே வந்து ப்ரிப்பரேஷன்லேயே இருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் வேணுங்கிறவங்களுக்கும், இல்லை நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் வேணுங்கிறவங்களும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பிஜிடிஆருக்கு இருந்தாலும் சரி, அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிசி, பிஓ இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணிங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அது ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்து மாற்றிங்க. ஏன்னா ஒர்க்கிங் போகிறது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அந்த டைம் இதெல்லாமே சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? மார்னிங் போகிறது, ஈவினிங் வர்றது இதெல்லாமே டைம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிங்க. நான் ஃபுல் டே வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃபுல் டே எனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை அப்படிங்கிறவங்க இந்த ஷெடியூலை கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிங்க. நான் வந்து டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங். நான் எக்ஸாம்ஸ்க்காகவே படிக்கிறேன். தயவு செஞ்சு நான் எக்ஸாம்ஸ்க்காக மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், வந்த பிறகு படிக்கலாம், கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. ஏன்னா எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் போகிறவங்களோட இதெல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ண பாருங்கள். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் 5 மணிக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் 4 மணினாலும் அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ 4 to 7 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நமக்கு வந்து 2 ஹவர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பிரேக் பார்த்தீங்கன்னா 7 to 9 வந்து கொடுத்துருக்கேன். மார்னிங்கில் அது பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 9 to 11 பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து 11 to 11:15 வந்து பிரேக் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து 11:15லேருந்து 1 o'clock வரைக்கும். சரிங்களா? நமக்கு வந்து 1.25 மணி நேரம் படிக்கிறது கிடைக்கும். அதுக்கடுத்து 1லேருந்து 3 மணி வரைக்குமே பிரேக் தான். நீங்கள் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நான் வேறு எதனாச்சும் பார்க்கறனாலும் உங்களுடைய சாய்ஸு, தூங்குறதா இருந்தாலும் உங்களுடைய சாய்ஸு. அதுக்கடுத்து 3 to 5 ஒரு சில பேர் 1 மணிக்கு சாப்பிட்டு தூங்கி 5 மணி வரைக்குமே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. ஃபுல் டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரினா 3 to 5 வந்து 2 ஹவர்ஸு. அதுக்கடுத்து ஈவினிங். சரிங்களா? 5 to 7 இது உங்களுடைய சாய்ஸ். இல்லை நான் வெளியில் போக விரும்புகிறேன், எனக்கு வந்து விளையாடுறதுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து விளையாடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நான் வந்து எனக்கு எந்த வேலையும் இல்லை, படிக்கிறதுக்கு ஓகே, நான் ரூம் எடுத்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா இந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு 7 to 8 1 ஹவர்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 hour நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 8 to 9 வந்து பிரேக்கு. அதுக்கடுத்து 9 to 11 வந்து 2 ஹவர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கொடுத்துருக்கு. இது எல்லாமே நான் ஒர்க்கிங். சரிங்களா? படிக்கிறதுக்காக இருக்குது. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், நான் இதில் எந்த சப்ஜெக்ட் வந்து படிக்கிறது? அது உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் செஷனில் மேஜர்ஸ்க்கு எடுத்துட்டோம். நான் வந்து இப்போ ஒரு பிஜிடிஆர்வி படிக்கணும்னா மேஜர் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து ஈவினிங் டைமில் இந்த 3 to 5 இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா? ஆஃப்டர்நூனில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதுக்கடுத்து நைட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிஒய்க்யூலாம் என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் எஜுகேஷன் சைக்காலஜியாக இருக்கட்டும், அல்லது வந்து எதனாச்சும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் இந்த டைமிங்லாம் என்ன பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே நமக்கு வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம். அதே நான் வந்து ஒரு ஒர்க்கிங் போகிறேன், நான் வந்து ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம கிடைக்கக்கூடிய டைமை கரெக்டாக பயன்படுத்திங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மைண்டில் தோணும். ஒரு சில பேர் ஒர்க்கிங் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வர டைம் மட்டும் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் போயிட்டுருக்கவங்க, ஈவன் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அவங்க அந்த டைமிங்கை கரெக்டாக எந்த மாதிரி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் போயிட்டுருக்கவங்களுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம கிடைக்கக்கூடிய டைமை கரெக்டாக பயன்படுத்துறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 to 7 நான் வந்து 2 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும் பொறுத்து. ஸோ ஒரு 6 மணிக்கே வந்துட்டீங்க அப்படின்னா 7 to 8 படிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ஸ்டடி வச்சாங்கன்னா 7 மணி வரைக்குமே ஸ்கூல்லே இருக்கிற மாதிரி இருக்கும். 8 மணிக்கு தான் வீட்டுக்கே வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த 1 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்டு. ஸோ யாரெல்லாமே ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வராங்களோ அவங்களுக்கு எல்லாமே இது ஓகேவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 to 9 வந்து நமக்கு ரெஸ்ட்டு எப்பயுமே தேவை. நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரத்துக்கு தான் தோணும். அதில் எடுத்து படிக்கிறதுக்கு இது எல்லாமே தோணாது. ஏன்னா நானும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கேன். அங்கே என்ன இருக்குன்னு தெரியும். ஃபுல் டே நம்ம வந்து அங்கே நின்றுட்டு அங்கே கத்திட்டு
ஈவினிங் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கொஞ்சம் கஷ்டத்தோட கஷ்டம் சரிங்களா? மற்றவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்படல, நமக்காக தான் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஹவர்ஸ் சரிங்களா? அங்கே வந்து நம்ம பசங்களுக்காக சொல்லியிருப்போம். இங்கே வந்து நமக்காக நம்ம வந்து அந்த 2 ஹவர்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மார்னிங் 2 மணி நேரம், ஈவினிங் 4 ஹவர்ஸே நமக்கு வந்து ரொம்ப இனஃப் தான் சரிங்களா? 4 to 3 ஹவர்ஸே போதும். ஒரு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த டைமிங்கை நம்ம கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எக்ஸாம் சக்ஸஸ் பண்ணலாம் சரிங்களா? அந்த சிலபஸு கவரிங் இதெல்லாமே பொறுத்து மார்னிங்கில் நம்ம வந்து சிலபஸ் பார்த்துட்டு ஈவினிங் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக, அதே போல் சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் எதனாச்சும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா இந்த 3 ஹவர்ஸை ஒரு 5 to 6 ஹவர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். ஸோ அப்படி மாற்றி படித்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவல் ஆகிடும். படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களுக்கும் அந்த டைமிங் ஷெடியூல் வந்து கண்டிப்பாக ஈக்குவல் ஆகும். ஒரு சண்டேவில் வந்து ஒரு 8 மணி நேரம் படிக்கிறப்பையோ, சாட்டர்டே நமக்கு வந்து லீவ் இருக்குது அல்லது ஃப்ரீ ஹவரில் நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அல்லது ஒரு வீக்குக்கு சரிங்களா? நான் வந்து கோச்சிங் கிளாஸ் போகல, வீட்டிலேருந்தே தான் படிக்கிறேன்னா ஒரு எம்சிக்கு புக் வச்சு ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிஒய்க்யூ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசிக்கு நிறையா இருக்கும், ஆனால் டிஆர்பிக்குலாம் அதிகமாக இருக்காது. அதனால் எதனாச்சும் ஒரு கைடு இந்த மாதிரி வாங்கி வச்சிங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த கலெக்ஷன் இதெல்லாமே பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். இது ஒரு 100 நாளைக்கு கொடுத்துருக்கு. எந்தெந்த டாபிக் என்னென்ன முன்கூட்டியே நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க. நான் இன்றைக்கி இந்த டாபிக் படிக்கணும் சரிங்களா? டே 1 எனக்கு 3 மணி நேரம் டைம் இருக்குது அல்லது 10 மணி நேரம் டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டாப்பிக்கு நான் இன்றைக்கி படிக்கணும் சரிங்களா? அப்படி எழுதி வச்சிங்க. அல்லது நீங்களே ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். ஒரு 1 வீக்கு சரிங்களா? ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது வீட்டிலே இருக்கிறவங்களும் சரி, ஒரு வாரத்துக்கு எழுதி வச்சிங்க. இந்த வாரத்தில் நான் இந்த டாபிக் எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி மார்னிங் டெஸ்ட் எழுதி பார்க்குறது, ஈவினிங்கு இது ஒரு வாரத்துக்கு கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறதுக்கு இது இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 டேஸ் 20 டேஸ் கண்டினியூ பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது கண்டினியூவாக ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கேப் விழுந்தாலும் சரி சரிங்களா? அடுத்து இப்போ எதனாச்சும் ஒரு லீவில் எங்கேனாச்சும் வெளியே போயிட்டு வரோம், அது 2 நாள் ஆகுது 3 நாள் ஆகுது, அப்படியே படிக்காமல் விட்டோம்னா அப்படியே விட்டுருவோம். அது ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? அதனால் பாருங்கள். இந்த நான் ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஸ்பேஸ் இருக்குது சரிங்களா? இங்கே கிட்டத்தட்ட 2 3 7 8 10 12 12:45 கிட்டத்தட்ட 13 மணி நேரத்துக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து 10 மணி நேரமே இனாஃபிங்காக தான் இருக்கும் சரிங்களா? போதும், 10 to 12 மணி நேரம் போதும். நமக்கு இதுக்குன்னு ஒதுக்கி இருக்கும் சரிங்களா? இதுக்காகவே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாற்றி வச்சிங்க. இது எல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். மற்றவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நியூவாக படிக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு, ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு அது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.